இல்லை தமிழில் வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. அந்த படத்தோட டைட்டில் கதையோடயே சேர்ந்து வந்த ஒரு விஷயம். ஸோ ஓவர் ஜேர்னி ஆஃப் 2 இயர்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் கூடவே ஒட்டிக்கிச்சு பர்த் மார்க் மாதிரியே. ஸோ அது எங்களை விட்டு போகல, இன்னி வரைக்கும் ட்ராவல் ஆகி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ். அதனால தான் அதுக்குன்ற ஒரு விஷயம் கொடுக்காம லைக் வியூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்கு. என்னது சாரி மறந்துட்டு. அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா கோதால் நிறைய கொலை பண்ணியிருக்கேன். கொலை பண்ணுறதுக்காக நான் ப்ராக்டிஸ் எடுக்கலையே. பட் இந்த படம் சார்பட்டாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம். அதுக்கப்புறம் தான் ரோடு, கிங் ஆஃப் கோத்தா, தெலுங்கு படம், நட்சத்திரம் எல்லாம் நடந்தது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, சார்பட்டாக்கு அப்புறம் சைன் பண்ண மூவி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேரி பண்ணியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகலை, ஸோ விஷயம் பார்த்துருக்கேன். இவரோட இன்புட்ஸ் இருந்துச்சு. ஸோ யா, ஐ ஹேட் ஃபன் டூயிங் திஸ் ரோல். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினிங்லேருந்தே வந்துட்டு செபாஸ்டியனுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சேஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, டேனியாவும் சேஸ் பண்ணிகிட்ருப்பாரு, வார்ஃபீல்டில் சேஸ் பண்ணுற மாதிரியாவும் சேஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அவரோட மென்டல் ஸ்டேட் படி அவன் ஒரு எனிமி அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் அதை கன்சீவ் பண்ணுது. பாதிக்கிற மாதிரி எதுவும் காட்டின மாதிரி தெரில. இல்லைங்க, அதாவது போயிட்டு வந்தால் மைண்ட் டென்ஷன் இல்லை, அது வந்துட்டு வார் ட்ராமான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட உயிரை எடுக்கும்போது அது வந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அதுக்கப்புறம் மைண்ட் இருக்காது. அதுலேருந்து நார்மல்சி வர்றது ஒரு போராட்டம்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு வார்ன்னு நினைக்கிறேன். அதோட பதிப்பாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் நெருங்கி வா முத்தமிடாதுன்னு சொல்லி ஒரு படத்தில் ஹீரோ அறிமுகமான அப்போது இதில் வந்து லிப்லாக்கல் அந்த வெட்டிங்கில் நடக்கிறது ஒரு கிஸ்ஸின் தான் தவிர அது இட்ஸ் நாட், அது ஒரு இமோஷனல் நடக்கிற ஒரு விஷயந்தான் தவிர அது பிளான் பண்ணி இந்த தருணத்தில் பண்ணோம்லாம் யாரும் பிளான் பண்ணி பண்ணல. இட் வாசன் எ லிப்லாக், இட் வாஸ் ஜஸ்ட் இமோஷன். ஒரு இமோஷனில் வர ஒரு வெளிப்பாடு தான் அது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷன் தான் அது. இந்த படம் எல்லாரோடையுமே டீம் எஃபர்ட். பட் அஃப்கோர்ஸ் உதய் வந்துட்டு அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் டிப்பிக்கலாக ஒரு இடம் பிளாக் பண்ணி அதுக்குள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த சீனுமே எடுக்கல. நாங்கள் டிசைட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் அந்த இடத்துல இந்த ட்ராமாவை எக்ஸிபிட் பண்ணோம், அதை நாங்கள் கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஆங்கிளில் தான் இதை பார்த்தோம். ஸோ எதுவுமே பிளாக் பண்ணிட, ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கும் ஒரு டிபி நினச்சா தான் முடியும். ஸோ எங்கேயுமே பிளாக்லாம் பண்ணி இதுக்குள்ளே தான் போகணும், இங்கே தான் நிற்கணும்லாம் அவர் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் பண்ணுங்கள், நான் கேப்சர் பண்ணுறேன்னாரு. அதனால தான் அது அதோட வெளிப்பாடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு விஷால் சந்திரசேகர் இதுக்குன்னு தனியாக நிறைய ஒர்க் பண்ணார். ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஒன்று ரெடி பண்ணார். அதுக்கு மேலே தான் வந்துட்டு ஆர்ஆர் பண்ண ஆரம்பித்தார். அதனால் டோட்டலாகவே இது வரைக்கும் வந்த விஷால்லேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் டிப்பிக்கலாக சொல்ல வேணாம், அது அவனோட மைண்ட் இமேஜ். யூஸ்வலாகவே நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறோம் அப்படின்னா க்ளோஸ்அப் போயிட்டு டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக டயலாகோட பாட்டோட சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வேணாம், அவனோட மைண்ட் இமேஜஸாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அதில் கதை சொல்லணுன்றது தான். ஸோ அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போனாங்க, அந்த பையன் தவிச்சான்ற ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்ந்தா போருன்றது தான் இன்டென்ஷன். அது அவங்க அதான் இப்போது ஒருத்தங்க எங்கேருந்து வராங்களோ அவங்களோட எக்ஸ்பிரஷனை தான் அது பார்க்குறேன். அவர் கேட்ட மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி பேக்ட்ராப்லேருந்து வராங்க, ஒரு ஹிந்து ட்ரெடிஷனாக அவங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதோட அவேர்னஸ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மனாக டச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக படுது. அதுக்கப்புறமா டேனி சொன்னதுக்கப்புறம் அவங்களோடய அவங்க க்ளோஸாக இருக்காங்களே, அதையும் காமிச்சிருக்கோமே நம்ம. இந்த 2 பேரில் மீதி இருக்க 5 பேருமே வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம் அண்ட் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இதை இப்படி ஃபிலிம் பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.
லைக் மிர்னா ஒரு எக்ஸ்ட்ரீமில் எஃபர்ட் போட்டாங்கன்னா ஷபீர் இன்னும் எக்ஸ்ட்ரீமில் எஃபர்ட் போட்டார். ஏன்னா டம்மிலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராஸ்தட்டிக்ஸ் டம்மி ரெடி பண்ணது. அது எல்லாமே பேபியோட வெயிட், சைஸ் அது எல்லாமே பார்த்து கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணது. ஸோ அவங்க 7 மந்த்ஸ்லேருந்து 9 மந்த்ஸ் ட்ரான்சிஷன் வரைக்கும் அந்த டம்மியோட வெயிட்டை ஆக்சுவலி கேரி பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்த டஃப் டெரெயின்ஸில் நடந்து ஓடி இதை வந்துட்டு நடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அது ஒரு லீச் கார்டு. அது ஆக்சுவலி அவ்வளோ லீச் இருந்துச்சு. அங்கே நின்று ஷூட் பண்ணதே பெரிய விஷயம். அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி ஃபாரோ அகெயின்ஸ்டாவோ எங்கேயுமே பேசலை. இது டேனி ஜெனியை கூட்டின்னு அந்த பீரியடில் அந்த இடத்துக்கு போடுறான், அந்த களத்தில் இப்படி ஒரு ட்ராமா நடக்குதுன்னு தான் பேசியிருக்கேன் தவிர அது சரி இது தவிர நான் எங்கேயுமே பேசல.